Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. சூரத்துல் துஹாவுடைய கடைசி 3 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை செய்த 3 நியமத்துகளை சொன்னதுக்கு பிறகு, ஒன்று அல்லாஹ் உங்களை எத்தீமாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒதுங்கக்கூடிய இடத்தெல்லாம் உங்களுக்கு தரலையா, அடுத்து எங்கள் வழி தவறியதாக, அதை சீரான பாதை எது என்று தெரியாதவராக நீங்கள் இருந்த பொழுது உங்களுக்கு நேரான பாதையெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்தான். இதே மாதிரி உங்களை ஏழையாக பெற்றுக்கொண்டு உங்களை சீமானாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹுத்தாலா கேட்டுட்டு, இதுக்கு பதிலாக 3 பகரங்களை அல்லாஹுத்தாலா சொல்கின்றான். அதில் முதலாவது ஃபஅம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர். எனவே நீங்கள் யத்தீமாக இருந்து அல்லாஹ் உங்களுக்கு அனாதையாக இருந்து உங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒதுங்கும் தரத்தை உங்களை கவனிக்கிறவங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்த மாதிரி, நீங்களும் யத்தீங்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அனாதைகளுக்கு அவர்களை நோவினை செய்யாதீர்கள், அவங்களை கேவலப்படுத்த வேண்டாம், விரட்ட வேண்டாம், மாறாக அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவங்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு யத்தீமுக்கு தந்தையை போல் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். அடுத்து வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். நீங்கள் சீரான பாதை எது என்று தெரியாமல் இருந்தீர்கள். நுபுவத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு அழகான வழியை காட்டி கொடுத்தோம், உயர்ந்த நற்குணத்தை உங்களுக்கு கொடுத்தோம், சிறந்த வழியை காட்டி தந்த மாதிரி உங்களிடத்தில் யாராவது மார்க்க விஷயங்களை, சாயில் தான் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று யாசகம் செய்யக்கூடியவங்க, இரண்டாவது மார்க்க விஷயங்களை நேரான பாதையுடைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கக்கூடியவங்க, கேள்வி கேட்பவர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஃபலா தன்ஹர், விரட்டாதீர்கள். உங்கள்கிட்ட அப்படி கேட்டு வரவங்களுக்கு சீரான விஷயத்தை, நேரான விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், இல்ம படித்து கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இரண்டாவது அர்த்தம், உங்கள்கிட்ட யார்கிட்ட யாசகம் கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், உங்களால் எதை முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க, அழகான விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கி ஆளக்கூடியவராகவோ இதே மாதிரி பெருமை அடிக்கக்கூடியவராகவோ கடினமான வார்த்தை பேசக்கூடியவங்களாக இருக்கல்ல, மிருதுவான அல்லாஹுடைய அடியார்களோட பலகீனமானவங்களோடு கூட அழகாக நடந்து கொண்டார்கள், ஒரு முன்மாதிரியான விதத்தில் நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு போதித்த வழிமுறை. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான் வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். இங்கே அல்லாஹுடைய நியமத் எது என்ற விஷயத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நுபுவத்துடைய நியமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே நுபுவத்து மூலமாக எந்த போதனைகள், எந்த உபதேசங்கள், எந்த நல்ல வழிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ இதை மக்களுக்கு நீங்கள் அறிவித்து கொடுங்க, மக்களுக்கு காட்டி கொடுங்கள், அவர்களுக்கு படித்து கொடுங்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத். இன்னொரு அர்த்தம், நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை சீமானாக்கினான், இது உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு நியமத். இந்த மாதிரி நியமத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி காட்டுங்க. உங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நியமத்தில் எல்லாம் தந்திருக்கிறானோ அந்த நியமத்துகளை நீங்கள் மக்களுக்கு முன்னாடி பயான் செய்யுங்கள், விளங்கப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய துஆக்களில் ஓதக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான் வஜஅல்னா ஷாக்கிரீன லிநிஅமதிக். யா அல்லாஹ், உன்னுடைய நியமத்துகளுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. முஸ்னீன பிஹா அலைக், இதை வைத்து உன்னை நான் தூய்மை பாட வேண்டும். காபலீஹா வதிம்மஹா அலைனா, அந்த நியமத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக, அந்த நியமத்தில் எனக்கு பூர்த்தியாக கொடுப்பாயாக. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாசூரான துவா, அவங்க ஓதக்கூடிய சுன்னத்தான துவாக்கள் அதுவும் உண்டு. இதே மாதிரி முஸ்லீம்கள், அந்த அபு நதுரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் அப்படின்னா உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் கருதுறாங்க, அல்லாஹுடைய நியமத்துக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய விஷயத்தில் உள்ளதுதான் அந்த நியமத்தை மக்களுக்கு சொல்கிறது. பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, முகஸ்துதிக்காக வேண்டிய அல்ல, மாறாக அல்லாஹ் எனக்கு இப்படி பாக்கியம் அளித்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான், எனக்கு எல்லாம் வசதியை தந்திருக்கிறான், எனக்கு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்ற நியமத்தில் சொல்கிறதுக்குதே. இதுவும் அந்த நியமத்துக்கு செய்யக்கூடிய ஷுக்குர்களில் உள்ளதுதான். இதே மாதிரி புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, சில முஹாஜிரீன்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அன்சாரிகள் எல்லா நலவுகளையும் கூலிகளும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. எப்படின்னா, நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஊரை விட்டு நாட்டு விட்டு வந்தோம், அவங்களுக்கு உதவி செஞ்சது மூலமாக வீடு அளித்தாங்க,
உணவளித்தாங்க, ஒதுங்கும் தளம் கொடுத்தாங்க. சிலவங்க 2 மனைமார்கள் இருந்த ஒருத்தரை தலாக் கொடுத்து இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லா விதமான உதவிகள் எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா அப்படி இல்லை, மா தஅவுதுஹுமுல்லாஹ் லஹும் வா சுனைத்தும் அலைஹிம், நீங்க அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவங்களுக்காக வேண்டி நன்றி செலுத்தி அவர்களுக்காக புகழ்ந்து சொல்லும் வரைக்கும் உங்களோட கூலி அவர்களுக்கு போகாது. அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் நியமத் உபகாரம் செய்துட்டா நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துறீங்க, நீங்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள கூலி கிடைக்கும், அவருக்குள்ள கூலி கிடைக்கும். அப்போ இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதர் நியமத் ஒன்று கிடைச்சி அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவரை பெற்றுக்கொண்டதை விட கொடுத்தது பெரியது என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நியமத்துக்கு ஷுக்ர் செய்கிறது அது ஒரு பெரிய நியமத், அதுவும் ஒரு பெரிய ஒரு அமல். அதனால தான் ஹதீஸில் வருது, லா யஷ்குருல்லாஹ் மன் லா யஷ்குருன் நாஸ், மக்கள் எங்களுக்கு உபகாரம் செஞ்சால் அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். யார் மக்கள் செஞ்ச உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டாங்களோ, நன்றி மறந்தவர்களாக இருப்பார்களோ, அவங்க ஒரு நாளும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்டா, அல்லாஹு தஆலா கண்ணை விட்டு மறைந்தவன், அல்லாஹ்வை பார்க்க முடியாது. உபகாரம் செஞ்சவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுதே அவர் உபகாரமும் விளங்குது, உபகாரம் செஞ்சவர் முன்னால் இருக்கிறார், அவருக்கு உதவி செஞ்சவருக்கு நன்றி செலுத்த ஒருத்தருக்கு முடியலைன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத அல்லாஹுக்கு ஒரு நாளும் நன்றி செலுத்த மாட்டான். அதனால் எங்களுக்கு யார் உபகாரம் செய்திருந்தா உதவி செஞ்சிருந்தா அதை மறக்கக்கூடாது, அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறது இருக்கிறதே அது அல்லாஹ்க்கும் செய்யக்கூடிய நன்றியில் சேரும். இதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகள், ஒரு கருத்து இஸ்லாம் நுபுவத், இன்னொரு கருத்து குர்ஆன். இது ஒரு பெரிய நியமத். குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், இந்த குர்ஆனை மக்களுக்கு படித்து கொடுங்க, சொல்லிக் கொடுங்க நபியை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதே மாதிரி ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலியுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒரு நல்ல அமல் செஞ்சாலும் அதை உங்களோட சகோதரருக்கு சொல்லுங்க, முகஸ்துதிக்க வேண்டிய அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான், இந்த நல்ல அமல் செய்கிறது பாக்கியத்தை கொடுத்தான், இன்றைக்கு நான் இஷா தொழுகைக்கு போனேன், இன்றைக்கு நான் ஃபஜ்ர் ஜமாத்தாக தொழுவேன், இன்றைக்கு குர்ஆன் ஓதினேன், நீங்களும் ஓதுங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம், நீங்களும் பள்ளிவாசலுக்கு வாங்க, நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லதுக்குதே. இது வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்கள் ரப்பு உங்களுக்கு கொடுத்த நியமத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அப்படின்னா முகஸ்துதிக்கல்ல, அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த நுபுவத் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக செஞ்சு காட்டினாங்க. குர்ஆன் நியமத் அல்லாஹ் கொடுத்தான், அந்த நியமத்தை மக்களுக்கு சொல்லி காட்டி மக்கள் அதன் பக்கம் அழைத்தாங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை நாங்கள் அடியார்களுக்கு சொல்லி காட்டி அல்லாஹ் எனக்கு செஞ்ச பாக்கியம் இது என்று அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கும் அல்லாஹ் நிறைய நியமத்தை செஞ்சிருக்கிறான், அதை நீங்கள் நினச்சி பாருங்கள், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. இந்த ஆர்வமுற்றதே இந்த ஆயத்து மூலமாக எங்களுக்கு எடுத்த படிப்பினை.